ஒரு தடவை எந்த ஒரு விஷயத்தையாவது முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த உலகத்தையே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சக்தி படைச்சவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க நீங்கள் தாங்க. நிலைத்த தன்மை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். நம்பிக்கை அப்படின்னு சொன்னாலே அது வந்து ரிஷபராசி தான். ஒரு தடவை மனசு வச்சா உலகத்தையே திரும்பி பார்க்கக்கூடிய சக்தி ரிஷபராசிக்கு அதிகமாகவே இருக்கும். அதே போல தான் மௌனமான போராளிகளோட வாழ்க்கையில் பாருங்கள் நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் துரோகத்தையும் சந்திச்சிருப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையும் அப்படிதாங்க. யாருக்குமே தெரியாத ஒரு கதை. ஆனால் அந்த கதையில் நிறைய துரோகம் நிறைய கஷ்டம் இது எல்லாமே நிறைஞ்சுதான் இருக்குது. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ரிஷபராசிக்காரங்களோட குணம் எப்படி அமைஞ்சிருக்கும், யாரால் உங்களோட வாழ்க்கையில் துரோகம் ஏற்பட்டிருக்கும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் முன்னேற என்ன செய்யணும், உங்கள் முன்னேற்றத்தின் ரகசியம் பற்றினும், தொழில் பண விஷயத்தில் வெற்றி வாய்ப்பை பெறவும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய குரு பயிற்சியால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற்றிருக்கீங்க, வரக்கூடிய குரு பயிற்சி உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான நிலையை ஏற்படுத்தும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்ல போகிறோம். இந்த பதிவு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான உயர்வையும் நன்மையும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பையும் பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே திறம்பட செய்யக்கூடியவங்க. உங்களோட வாழ்க்கையில் பெரும்பாலும் எல்லோருக்குமே எல்லா விதத்துலையுமே நன்மையை செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடியவங்க. உங்களுக்கு மற்றவங்களால் ஏதாவது நன்மை கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க மௌனம் சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நடக்கும். அவங்க நிறைய ரிஷபராசிக்காரங்களை கேட்டு பாருங்கள், குடும்பத்துக்காகவும் இருக்கட்டும், சொந்த பந்தத்துக்காகவும் இருக்கட்டும், நண்பர்களுக்காகவும் ஓடி ஓடி உதவி செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா பெரும்பாலும் யாருமே வந்து நிற்கலை அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். ஆனால் யாருமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வந்து விடமாட்டீங்க. எல்லோரையுமே அரவணைச்சு அன்பாக நடந்து கொள்ளக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. எப்பொழுதுமே யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதுங்க, கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நன்மையை நீங்கள் பெறுவீங்க. ரிஷபராசிக்காரங்க பார்க்குறதுக்கு அமைதியானவங்க போல தான் இருப்பீங்க. ஆனால் இது வந்து உங்கள் மனசில் ஒரு வித நெருப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்கும். எப்படியாச்சும் என்னோடய வாழ்க்கையில் நான் முன்னேற்றம் வரணும், உண்மை உழைப்பு நீதி நேர்மை தவறாமல் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி. நீங்கள் ஒருத்தரை நம்பிட்டிங்கன்னா போதும், முழுசாக நம்புவீங்க. உங்கள் மேலே யாராவது நம்பிக்கை வச்சாலும் அதை முழுமையாக காப்பாற்றுவீங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த குணநலம் கொண்டவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் நீங்களாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, கஷ்டம் வந்தாலுமே அதை முதல்ல நீங்கள் வெளியில் காட்ட மாட்டீங்க பாருங்கள். இது பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க பண்ணுற ஒரு விஷயம். சந்தோஷமாக இருந்தால் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லி இன்னுமே அதிகமாக மகிழ்ச்சி அடைவீங்க. ஆனால் கஷ்டம் துன்பம் ஏதாவது வந்துச்சுன்னா அதை வெளியில் காட்டிக்கவே மாட்டீங்க. பிடிவாதம் உங்களுக்கு நிறையவே இருக்கும். இந்த பிடிவாதம் அப்படிங்கிறது பார்த்தா ஒரு விதத்தில் பலமாகவும் இருக்குது, ஒரு சில விதத்தில் பலவீனமாகவும் அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரங்க உங்களோட குடும்பம், அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை, இது வந்து கொஞ்சம் இக்கட்டான சூழலில் இருந்து உங்களோட சொந்த உழைப்பால் நன்மையை பெறக்கூடிய ஒரு ராசி. குடும்பத்துலேயுமே சூழல் அப்படிங்கிறது ஒரு மாதிரி நீங்கள் சொல்கிறது புரிஞ்சிக்காதது போல தான் இருப்பாங்க. ஆனால் எல்லோரையுமே நீங்கள் புரிஞ்சிட்டு நடப்பீங்க. அது அப்படியே இருக்காதுங்க. காலம் மாறும்போது சூழல் கண்டிப்பாக மாறும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அன்பும் அனுசரணையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் பிரச்சனைகளை பெருசு பண்ணாமல் எப்பவுமே நடந்துக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. இது வந்து குடும்ப சூழலில் ஒரு நன்மையும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் அமையும். மண்ணை பிடிச்சவன் தான் மாளிகை கட்டுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரிஷபத்துக்கு நல்லாவே பொருந்தும். ரிஷபராசிக்காரங்க நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், கண்டிப்பாக யாரால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னு பார்த்தா உங்கள் நெருங்கிய நண்பராலையும் காதல் உறவாலையும் குடும்பத்தில் ஒரு சிலராலையும் நிறைய பிரச்சனைகளையும் துரோகத்தையும் சந்திச்சவங்களாக இருப்பாங்க. ஆமாங்க, ஏன்னா இந்த ரகசியத்தை கட்டிக்காக தெரியாதுங்க. நான் சொன்னேன் இல்லையா, யாரையாச்சும் நம்பினா முழுசாக நம்புவீங்க அப்படின்னு. அதனால் நம்புறவங்க யார் எப்படின்னு தெரியாமல் நீங்கள் வந்து உங்களுக்கான எல்லா ரகசியத்தையும் சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்கள் நண்பர்களாலேயே பல துரோகத்தை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலத்தில். இனி வரக்கூடிய காலத்தில் அது வராமல் பார்த்துக்கோங்க. காதல் உறவுகளையுமே நிறைய ஏமாற்றமான சூழல் வந்திருக்கும். அது நிறைய மனசங்கடத்தையுமே கொடுத்துருக்கோம். மனசங்கடம் வந்து உங்களை வந்து ஒரு உயர்வுக்கு வராமல் ஒரு மாதிரி பின்தங்கியே போக வச்சுருக்கோம். வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமலாம் போயிருக்கோம். அதனால் எப்பேற்பட்ட சூழல் வந்தாலும் சரி, முன்னேற்றம் ஒன்று மட்டும் தான் உங்கள் குறிக்கோள் அப்படின்னு நீங்கள் செயல்பட தொடங்குங்க. விட்டு போன உறவு தானாக உங்களை வந்து சேரும். அதே போல் உங்கள் உறவினர்கள் மத்தியிலையுமே நீங்கள் ரொம்பவுமே நம்பிக்கை வச்சுக்கவங்களே உங்களுக்கு எதிராக செயல்பட்டுருப்பாங்க. அந்த ஒரு சூழல் வரும்போது உண்மையிலேயே ரொம்பவுமே உடைஞ்சு போயிருப்பீங்க.
ஆனாலும் வரக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு இல்லையா? அதனால் கெட்ட விஷயத்தை விடுத்துட்டு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது இவங்களை பற்றி தெரிஞ்சுக்க அப்படின்னுட்டு நீங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் யாரை நம்பணும் அப்படிங்கிறத கவனமாக தேர்ந்தெடுத்து பழகுங்க. யாராக இருந்தாலும் சரி கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நீங்கள் அதிகமாக ஏமாறுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா எல்லோரையுமே ஒரே மாதிரி நம்புறது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும். ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதிரி அப்படிங்கிறது வெளியிலேருந்துலாம் வரலிங்க, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இந்த நம்பிக்கை தான், அதே போல் இந்த பிடிவாதம் தான். கண்மூடித்தனமாக நம்புறதை மாற்றிக்கோங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த ரிஷப ராசி அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக எப்பொழுதுமே பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தையும் நீதி நேர்மை தவறாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு காட்டுறவங்களா இருக்கீங்க. உங்ககிட்ட பொறுமையுமே இருக்கும். இந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது பணத்தை சேமிக்கக்கூடிய திறமை கொண்டது. பெரும்பாலும் நீங்கள் தேவையில்லாமல் அனாவசியமாக எந்த ஒரு செலவுமே செய்ய மாட்டீங்க. சிக்கனம் ரொம்பவுமே முக்கியம் அப்படிங்கிறத நம்புகிற ராசி. மற்றவங்க செலவு பண்ணால் கூட நீங்கள் அவங்கள கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவீங்க, இதெல்லாம் தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி. உங்கள் கூட இருக்கிறவங்களே கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் உங்களை வியந்து பார்த்துருப்பாங்க, எப்படி இப்படி சிக்கனமாக இருக்க முடியுது, சேமிக்க முடியுது அப்படின்னு. ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலுமே அடிபட்டு வந்தவங்களுக்கு சேமிப்போட முக்கியத்துவம் தெரிஞ்சிருக்கும். இந்த பொறுமை ரொம்பவே சிறப்பான விஷயம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி உறுதியான நிலைப்பாடால் செய்வீங்க. மற்றவங்க செய்ய முடியல அப்படின்னு விட்டு போன வேலையை கூட சிறப்பாக செஞ்சு காட்டக்கூடிய தன்மை இந்த ரிஷபத்துக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் மற்றவங்க கஷ்டம் இது வேண்டாம் அப்படின்னு விட்டுற வேலையை கூட இல்லை செஞ்சு காட்ட முடியும் அப்படின்னு தைரியமாக நீங்கள் மற்றவங்க கஷ்டமான சொன்ன வேலையை கூட சிறப்பாக செஞ்சு காட்டிருப்பீங்க. இதனாலையுமே உங்களுக்கு ஒரு நல்ல பேர் புகழ் ஊருக்குள்ளே இருக்கும். உங்ககிட்ட தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த பிடிவாதம் சொன்ன இல்லையா, அதை கொஞ்சம் தவிர்த்தா நல்லது. அதே போல் நீங்கள் உங்களுக்கு கெட்டது நினைக்கிறாங்க, உங்களை நிறைய பிரச்சனை சிக்க விட்டாங்க, கூட இருந்தே துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. ஆனால் அவங்கள பழி வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அந்த வாய்ப்பை கண்டிப்பாக தவற விட மாட்டீங்க. இதையுமே விட்டுருங்க, இது நல்லது. அதுக்கப்புறம் இந்த ரிஷபராசிக்காரங்க முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தை தவிர்க்கணும். என்னென்னா எப்பவுமே இல்லை, ஆனால் ஒரு சில நேரத்தில் பாருங்கள், இந்த சோம்பேறித்தனம் உங்களை ஆட்கொள்ளும். இந்த சோம்பேறித்தனத்தால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் விட்டுருப்பீங்க, நிறைய நன்மைகளையும் விட்டுருப்பீங்க. இந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் தவிர்க்கிறது நல்லது. பெரும்பாலும் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க எந்த ஒரு கஷ்டத்தையும். மனம் திறந்து பேசுங்க. இந்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு குழம்புறது வேண்டாம். இந்த பிடிவாதம், பழி வாங்கிறது, சோம்பேறித்தனம், மனசு திறந்தாமல் பேசுறது, இந்த 4 விஷயத்தையும் இந்த ரிஷபம் தவிர்த்தாலே உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நன்மையை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய முடியும். மற்றவங்க செய்கிற செயலுக்கு அவங்களுக்கான செயலுக்கான விளைவு கண்டிப்பாக கிடைக்கும். நாம் ஒன்றும் திருப்பி செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தினா நல்லது. இந்த ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரியல் எஸ்டேட்டு, நிலம் வாங்கிறது விற்கிறது, அதுக்கப்புறம் விவசாயம், இந்த துறைகள் எடுத்து செஞ்சிங்கன்னா நல்லது. ஏன்னா இதில் உங்களுக்கு ரொம்பவுமே முன்னேற்றம் அடையக்கூடிய தொழில் வாய்ப்புகள். அதே போல் தான் இந்த தங்கம் வெள்ளி இந்த மாதிரி ஆபரண தொழிலுமே நல்லது. உணவு தொடர்பான பிஸ்னஸ்லேயுமே ரிஷபராசிக்காரங்க சிறந்து விளங்க முடியும். இந்த ஃபினான்ஸ் சேவிங்ஸ் ரொம்பவுமே நல்ல ஒரு துறை அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துறைகளில் செயல்பட்டால் நீங்கள் சிறப்பான உயர்வுக்கு வர முடியும். அதனாலங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் மட்டும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ரிஸ்க் எடுக்கிறத கற்றுக்கோங்க. ஸ்லோவாக இருந்தாலும் சரிங்க, ஸ்டெடியாக போங்க, கண்டிப்பாக முன்னேற்றத்தை பெறலாம். அதே போல் நீங்கள் எல்லோருக்கிட்டையுமே கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கை எந்த ஒரு விஷயத்திலையும் செஞ்சு பாருங்கள், நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெற முடியும். ஸ்லோ க்ரோத் தாங்க நீங்கள் பர்மனண்ட் சக்ஸஸை பெற முடியும். இது நீங்கள் தாரக மந்திரமாக கூட வச்சுக்கலாம். ஸ்லோ க்ரோத் பட் பர்மனண்ட் சக்ஸஸ், இதை மட்டும் நீங்கள் உங்களோட மனசில் பதிய வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை கண்டிப்பாக அடைய முடியும். இந்த ரிஷப ராசி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உங்களோட இப்போ தொழில் வியாபாரம் ஏதாவது ஈடுபடுறீங்க, முன்னேற்றம் நடக்கக்கூடிய விஷயம், ஆனால் அது முன்னேற்றமே ஆகலை, அப்படியே மந்தமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நிலை மாற வெள்ளிக்கிழமையில் நீங்கள் லட்சுமி தாயாரின் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்துங்க. செல்வ நிலையில் நல்ல ஒரு சிறப்பு ஏற்பட லட்சுமி தேவியின் அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்கிறதுனால. அதே போல் வெங்கடேஸ்வரர் நாராயணன் வழிபாடு அது அற்புதமானதாக இருக்கும்.
நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையில் கோவிலுக்கு போய் அம்மன் வழிபாடு செய்யுங்க. அப்படி செய்யும் போது எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் வரக்கூடிய நன்மை இரட்டிப்பாகவும் ஏற்படுத்தும். எலுமிச்சை தீபம் போட்டு வழிபடுறது உயர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எலுமிச்சை தீபம் அப்படிங்கிறது ஒருபோதும் வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது. ஆலயத்தில் மட்டும்தாங்க இந்த எலுமிச்சை தீபம் போட்டு வழிபாடு செய்யணும். மற்றபடி வீட்டில் நீங்கள் எப்பவும் போலமே இருக்கிற விளக்கில் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம். தினம்தோறும் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடையும் குலதெய்வ வழிபாடையும் செய்கிறது இன்னுமே நல்லது. இப்போ தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் சாமி கும்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தீபம் ஏற்றி மனசார உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. நன்மை நல்ல ஒரு உயர்வு அப்படின்னு எல்லா வகையிலுமே இறைவனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வத்தின் பெயரையுமே நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் எல்லா வகையிலுமே கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட வந்து நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களோட வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாது அப்படின்னு ஒரு சில பிரச்சனை கஷ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனைக்குமே எளிய முறையில் தீர்வு பெறலாம். அது எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அலையவே தேவையில்லைங்க, மொபைல் ஃபோன் எடுங்க, நம்பரை நோட் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள். எளிய முறையில் ஜாதக அமைப்பை வீட்டிலேருந்தே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பை தவறி விடாமல் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஒருத்தருக்குமே ஜாதகத்தோட அமைப்பு அப்படிங்கிறது மாறுபட்டு தான் இருக்கும். தீர்க்கவே முடியாத பிரச்சனைக்குமே எளிய முறையில் தீர்வு உங்கள் சுய ஜாதக கணிப்பால் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேர உங்கள் ஜாதகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்தும் எந்த ஒரு உயர்வும் முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பாருங்கள், நன்மையை உணர்வீங்க, நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக பெறுவீங்க. நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு தான் ஜாதகம் பார்க்குற மாதிரி இருக்கும். முன்னாடியே கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சுருங்க. ஏன்னா இவர் வந்து விஐபி ஜோதிடர். பெரும்பாலும் நிறைய விஐபிங்க இவங்ககிட்ட தான் பார்த்துட்ருக்காங்க. அதனால் அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் ஜாதகம் பார்ப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ணும்போது உங்கள் கால் எடுத்தால் நீங்கள் உண்மையிலுமே ரொம்பவுமே அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம், போன குரு பயிற்சிக்கும் இப்போ வரக்கூடிய குரு பயிற்சிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் ஏற்பட போகுது, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிறது முன்னேற்றமாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத வாங்க இப்போ விரிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிஷபராசிக்காரங்க வெள்ளிக்கிழமையில் அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபடுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் குங்குமம் பாலபிஷேகம் அது அற்புதமான நன்மையை ஏற்படுத்தும். உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வ கோவிலில் கூட இந்த அபிஷேகத்துக்கு நீங்கள் குங்குமம் பால் ரெண்டுமே வாங்கி கொடுங்க. முயன்ற அளவுக்கு இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் செய்கிறது நல்லது. அதே போல் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்யும் பொழுது ஓம் சக்தி இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். அது அற்புதமான மாற்றத்தை நீங்கள் பெறலாம். நேரம் இருக்குது அப்படின்னா 108 முறை ஓம் சக்தி இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா 11 முறையாச்சும் குறைந்தபட்சம் வழிபாடு செய்யணும். இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடும் குங்குமம் பால் அபிஷேகம் செய்கிறதும் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த தடைகள் நீங்கும், பண வரவை அதிகரித்து தரும், மனசில் ஒரு அமைதியான சூழல் வர அன்னையின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கும், மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிற கெட்ட சக்தி உங்களை விட்டு நீங்கும். கண் திருஷ்டி கோளாறு செய்வினை கோளாறுகள் இருந்தையுமே அன்னையின் வழிபாடால் நீங்கள் வெளிவர முடியும். அவ்வளவு அற்புதமான இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக தொடர்ந்து செய்யுங்க. நன்மை நல்ல ஒரு உயர்வு எல்லாமே வரும். ஏற்கனவே பாருங்கள், இந்த ரிஷபம் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்களோட வளர்ச்சி ரொம்பவுமே குறைவாக இருந்திருக்கும். நான் வந்து ரொம்பவுமே பெருசாக ஒரு விஷயத்தை நினைக்கிறேன், அந்தளவுக்கு முயற்சியும் செய்கிறேன், ஆனால் முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற கவலை கடந்த காலத்தில் நிறையவே ஏற்பட்டிருக்கும். பணமுமே நிறையா வந்திருக்குங்க. சேமிக்க தெரிஞ்ச உங்களுக்கு சேமிக்கிறதுக்கான வழியே இருந்திருக்காது. பணம் வந்தாலுமே சேமிக்க முடியாத சூழல் உருவாகி இருக்கும். அதுவே மனசுக்கு ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும், அதுவே மன அழுத்தம் கொடுத்துருக்கும். குடும்பம் உறவினர்கள் மத்தியில் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும், அது மன அழுத்தத்தை இன்னுமே அதிகரிச்சிருக்கும். உங்கள் உறவுகள் இடையில கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் கூட நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி வாழ்க்கை சுற்றி சுற்றி அடிக்குது, என்ன தான் என் வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் தான் ரிஷபராசிக்காரங்க இப்போ இருக்கீங்க. பெரும்பாலும் உங்களோட வாழ்க்கையில் நம்பிக்கை வச்சவங்களால தான் அதிகமாக இந்த ரிஷபராசிக்காரங்க காயப்பட்டிருப்பீங்க. இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான மாற்றத்தை தருது அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே இது ஒரு பெரிய மாற்றம் தாங்க. இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி பண வரவு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமைப்பு உண்டாக்கி தருது. கடந்த காலத்தில் பண வரவால் ஏற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இப்போ தீருது.
தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பண வரவுமே அதிகரிக்கக்கூடிய நிலைமை இப்போ வருது. இந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உயர்வை நீங்கள் பெற முடியும். பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. முன்னெச்சரிக்கை கவனம் கண்டிப்பாக தேவைப்படுது. பண வரவு அதிகரிக்கிறதுனால ஏற்கனவே இருந்த கடன் அடைப்பதற்கான வழியை தேர்ந்தெடுக்கிறதும் எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறதும் நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த குரு பயிற்சியில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்ச வேலையை நினச்ச வேலையே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர்லாம் வெளிநாடு இல்லை வெளியூர் போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதுக்கான நல்ல ஒரு காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி. இப்போ நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க. வேலை வாய்ப்பு அமோகமாக இருக்குது. நினச்ச வேலை கிடைக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்துட்டு இருக்க வேலையில் சம்பளம் குறைவாக இருக்குது, இல்லை நிறைய ப்ரெஷராக இருக்குது, வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் அந்த விஷயத்தை செயல்படுத்தாதீங்க. குரு பயிற்சிக்கு அப்புறம் செயல்படுத்துங்க. உங்களுக்கு நல்ல சம்பளத்தில் நல்ல வேலையுமே கிடைக்கும். ஆனால் இப்போவே நீங்கள் ட்ரை பண்ணுறது தவறு. குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லது. அதே போல் இது வரைக்கும் தடைபட்டு போன சுப காரியம் நடக்கும். என்னென்னா திருமண பேச்சுவார்த்தையாக இருக்கும், இல்லைன்னா வேறு ஏதாவது சுப நிகழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் அதை இப்போ செய்யலாம்னு நினைக்கும் போது தடைபட்டு தள்ளி போயிட்டே இருக்கும். அந்த தடைகள் நீங்குது. இந்த குரு பயிற்சியில் பாருங்கள், நல்ல ஒரு சூழல் உருவாகுது. அதனால் பண வரவுமே அதிகரிக்குது. வேலை வாய்ப்பில் உயர்வு ஏற்படுது. தடைப்பட்ட சுப நிகழ்ச்சி நடக்கும். திருமணம், குடும்பத்தில் சந்தோஷம், இந்த மாதிரியான நல்ல நல்ல வாய்ப்புகள் வருது. அதனால தான் இந்த பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். பெரும்பாலும் எல்லா வகையிலுமே வாய்ப்புகள் அப்படிங்கிறது தானாக உங்களை தேடி வரும். புதிய வாய்ப்புகள் நிறைய வருவதற்கான வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு. இப்போ ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தா இந்த ரிஷபத்துக்கு நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ அடைய போகிறீங்க. ஆமாங்க, எதெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சோ, எதெல்லாம் துன்பத்தை கொடுத்துச்சோ, எதெல்லாம் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு விட்டீங்களோ, ஆசைப்பட்டது கிடைக்காம போயிருக்க விட்டுருப்பீங்க, அது எல்லாமே உங்களுக்கு தானாக கை வந்து சேரும். பிரச்சனைகள் தீரும். வம்பு வழக்கு முடிவுக்கு வரும். உங்கள் மேலே ஏதாவது பிரச்சனை இந்த பஞ்சாயத்துனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பாருங்கள் உங்களை விட்டு தீரும். பெரும்பாலும் இந்த ரிஷபராசிக்கு இந்த பயிற்சியில் தொட்டது தொடங்குற காலமாகவும் நினச்சது நடக்கக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருக்கு. உங்களோட ஆசை கனவு ஒவ்வொன்றா நிறைவேறும். அதனால தான் சொன்னால் இப்போ வரக்கூடிய காலகட்டம் ரிஷபத்துக்கு ரிவெஞ்சு கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு. இப்போ ஏற்படக்கூடிய குரு பயிற்சிக்கும் ஏற்கனவே நடந்திருந்த குரு பயிற்சிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே பாருங்கள் நிறைய கஷ்டத்தையும் துரோகத்தையும் மன அழுத்தத்தையும் அது மட்டும் இல்லாமல் பண இழப்பையும் அடைஞ்சவங்க ரிஷபராசிக்காரங்க. இப்போ வரக்கூடிய புதிய காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில் நல்லதாகவும் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையுது. துரோகம் செஞ்சவங்க யாருன்னு கண்டறிவீங்க. நல்லவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அவங்களோட ஆதரவால் நிறைய நன்மைகளும் வந்து சேரும். மன அழுத்தம் நீங்கி மன அமைதி வந்து சேரும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கும். பிள்ளைங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க. வாழ்க்கை துணை அனுசரித்து போவாங்க. ஏன் பெற்றவங்களோட அன்பும் ஆசையும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ பக்கபலமாக இருக்கும். ஏற்கனவே கடனால் தவிச்சு வந்த உங்களுக்கு இப்போ பண வரவு நல்லா இருக்கிறதுனால அந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கும். ஒரு சிலர்லாம் மற்றவங்ககிட்ட காசு கொடுத்துட்டு அது வரல அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. இந்த கடன் வராது அப்படின்னு வரா கடனாக நினச்சிருப்பீங்க. அது கூட பாருங்கள் இப்போ நீங்கள் போய் கேளுங்க, தருவாங்க. வராத கடனுமே வசூலாகக்கூடிய அமைப்பு இந்த பயிற்சியில் ஏற்படுது. ஏற்கனவே கஷ்டத்தில் இருந்த நீங்கள் இப்போ வரக்கூடிய பயிற்சியால் களத்தில் ஒரு சிங்கம் போல் காணப்பட போகிறீங்க. கஷ்டப்பட்ட ரிஷபம் இப்போ காலத்தில் கிங்குன்னு கூட சொல்லாங்க. அவ்வளவு அதி அற்புதமான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் இப்போ ஏற்பட போகுது. பெரும்பாலும் இந்த ரிஷபம் அப்படிங்கிறது கவனமாக வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, யாரையும் முழுசாக நம்பாதீங்க. பணத்தை சேமிக்க கற்றுக்கோங்க.